மலர் அம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பாருங்கள், இது சின்னதாக ஒரு கிண்ணம். இந்த கிண்ணத்தில் வந்து நான் 1 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன், பச்சரிசி மாவு. அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். தண்ணி வந்து 1.5 கப்பு வச்சுக்கலாம். இப்போ வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் வந்து மண் தூசுலாம் இருக்கும், அதனால் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம். பாருங்கள், தண்ணி சூடாகணும்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் எடுத்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அது வெல்லம் தண்ணியோடு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். ரொம்ப குழைய வேகக்கூடாது, 3/4 பாகம் வேகட்டும் நல்லா. பாருங்கள், பருப்பு வந்து நான் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பருப்பு எடுத்து நசுக்கும் போது பருப்பு வந்து நல்லா மாவு மாதிரி வரணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஒரு 2 பீஸ் தேங்காய் எடுத்து மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை, நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க. ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம மாவு கொட்டும் போது மாவு வந்து உருண்டை பிடிக்கும். அதனால் ஃபுல்லாக கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 1-2 உருண்டையாக இருந்தால் கூட நம்ம கலக்க வந்து மாவு வந்து நைஸாக வந்துடும். நம்ம கடலைப்பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை. இனிப்பு வந்து நான் 1 கப்புக்கு வந்து 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்குங்க, கம்மியாக வேணும்னாலும் குறைச்சிக்குங்க. ஒரு நிமிஷம் மாவு வந்து வேகட்டும். பாருங்கள், மாவு வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். சூடு நல்லா ஆறட்டும், நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். கையில் வந்து கொஞ்சம் நெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் தடவிக்குங்க, அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு சைஸு சின்ன சின்னதாக உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாக அந்த மாதிரி பிடிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக எப்படி வருது பாருங்கள், ஒட்டாமல். கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டால் போதும், மாவு நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எல்லா மாவும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருண்டை உருட்டி எடுத்துக்கிட்டேன். நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி நல்லா சூடேறிடுச்சு. இது வந்து மினி இட்லி செய்கிற தட்டு. இதில் தனித்தனியாக வச்சா ஒட்டாமல் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் இந்த தட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நெய் தடவிக்கலாம். எல்லா குழியிலையும் நல்லா நெய் தடவி விட்டுட்டால் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா நெய்யோட மனம் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இட்லி தட்டு வச்சுக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் வச்சிடலாம். மாவு வந்து நல்லா வேக வச்சதுனால ஒரு 10 நிமிஷம் கொழுக்கட்டை வெந்தால் போதும். இப்போ இட்லி பாத்திரத்தோடு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இட்லி குண்டானோட மூடி எடுத்துக்கலாம்.
நம்ம கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தோமா ஒட்டாமல் இருந்ததுன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சூடாக ஆறட்டுன்னு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், உருண்டு கொழுக்கட்டை எவ்வளோ நல்லா பாருங்கள், அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு, பஞ்சு மாதிரி. இதே மாதிரி இனிப்பு கொழுக்கட்டை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். பச்சரிசி மாவு இந்த கப்பில் 1 கப்பு எடுத்துருக்கிறேன். 1 கப்பு வேர்க்கடலை நல்லா வறுத்து தோலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு வேர்க்கடலைக்கு 3/4 கப்பு வெல்லம் போதும். கொழுக்கட்டைக்கு தண்ணி காய வச்சுக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும், அப்புறம் மாவு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி காயத்துக்குள்ள வேர்க்கடலையும் வெல்லம் போட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வெல்லமும் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நொய் நொய்யாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த பதத்தில் அரைச்சிக்கிட்டால் போதும். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கும், கரண்டி வச்சு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். தண்ணி பாருங்கள், நான் வந்து 1.5 கப்பு ஊற்றினேன். அது வந்து காஞ்ச மாவாக இருந்தால் இந்த தண்ணி சரியாக போயிருக்கும். நான் வந்து ஈரமாகன்றதுனால 1/2 கப்புக்கு கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். ஈரமாகன்றதுனால தண்ணி வந்து அதிகமாக இழுக்கலை. நீங்கள் வந்து தண்ணி எந்த மாவாக இருந்தாலும் தண்ணி அதிகமாக காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிங்க. அப்போ தான் மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். இவ்வளோ தண்ணி மீதி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். கொழுக்கட்டை உள்ள வைக்கிறதுக்கு பூர்ணமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து இப்படியே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு வந்தால் நைஸாக வரும். ரொம்ப கனமாக இருந்தால் மாவு வந்து சப்புன்னு இருக்கும். அதனால் வந்து மெல்லிசாக தட்டிக்கணும் கொழுக்கட்டைக்கெலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு பூர்ணம் வச்சுக்கலாம். வெளியே வராத அளவுக்கு பூர்ணம் வச்சுக்கணும். இந்த சைடில் எப்படியே நம்ம அழுத்திட்டு வந்தோமா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். வெளியே வந்து பூர்ணம் வராது. மாவு வேகும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அழகாக பிடிச்சிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இட்லி பாத்திரம் வச்சு இட்லி பாத்திரம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டா தண்ணி வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் நினச்சி தண்ணி ஈரம் இல்லாமல் நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த இட்லி பாத்திரத்து மேலே போட்டுக்கலாம். ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டை வச்சுட்டு துணி வந்து மேலே மூடிடுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும் கொழுக்கட்டை. மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், கொழுக்கட்டை வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துடுச்சா பார்க்கலாம். கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒட்டக்கூடாது. பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ கொழுக்கட்டை எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறட்டும். கொழுக்கட்டை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டையில் வெல்லம் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எள்ளு கொழுக்கட்டைக்காக நான் வந்து ஒரு 100 கிராம் எள்ளு வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி சுத்தமாக எடுத்து வடிகட்டி வச்சுருக்கிறேன். ரொம்ப வெளியெல்லாம் வந்து காற்று அதிகமாக அடிக்கிறதுனால வெயிலில் காய வைக்க முடியல. அதனால் ஒரு துணி மேலே போட்டு ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கலாம். அந்த எள்ளு காயத்துக்குள்ளே 1 கப்பு பச்சரிசி மாவு ஜெலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1/2 கப்பு வெல்லம் 1/2 கப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கிறேன்.
ஈரம் இல்லாமல் எள்ளு வந்து காயறதுக்குள்ளே நம்ம அரிசி மாவு வறுத்துக்கலாம். கடாய் சூடு ஏறிடுச்சு. இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொழுக்கட்டைக்கு வந்து ரொம்ப மணல் மாதிரி வறுக்க வேணாம். மாவு வந்து ஈரம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நைஸாக உதுராக வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். மாவு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே கடாயில் எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா ஈரம் இல்லாமல் வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி வடிகட்டிட்டு போட்டோம். நல்லா எப்படி நல்லா வறுந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஈரம் இல்லாமல் நல்லா சவுண்டு வரணும். இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். எள்ளும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். காஞ்ச மாவாக இருந்தால் 1.5 கப்பு. மிஷினில் குத்து அரைச்சிட்டு வந்திருப்போம், இல்லைனா கடையில் வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த மாதிரி வரன்னு இருக்கிற மாவுக்குன்னா 1.5 கப்பு வச்சுங்க. ஈரமாவாக இருந்தால் 1.25 கப்பு போதும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். மேலே மாவு வந்து சப்புன்னு இருக்கும், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கினா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம். இல்லைனா ரொம்ப உருண்டை வந்துடும். அப்படியே கட்டி இருந்தாலும் மாவு போடும்போது அதுக்கப்புறம் நம்ம கலக்க வந்து மாவு வந்து நைஸாக வந்துடும். மாவு வந்து நல்லா கட்டியாக வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு தட்டில் மாற்றிக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும். பாருங்கள், மாவு வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா உருண்டை இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டா நமக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக நல்லா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். வறுத்து வச்ச எள்ளு வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 1 கப்பு எள்ளுக்கு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து மிக்சியில் வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளு வெல்லம் ரெண்டும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். சும்மா லேசாக எண்ணெய் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையில் அப்படி தடவிக்குங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி அழுத்துங்க. பாருங்கள், இந்த கட்டை வரல வந்து சென்டரில் இருக்கணும். அப்போ தான் மாவு வந்து அப்படியே நைஸாக அப்படியே தள்ளிகிட்டே வந்தால் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும். எந்த அளவுக்கு நைஸாக நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கொழுக்கட்டை வந்து நல்லா பூ மாதிரி இருக்கும். மாவு வந்து அதிகமாக கனமாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா வருது பாருங்கள் மாவு. இந்த 2 கட்டை வரலாம் சென்டரில் வச்சு இப்படி அழுத்திட்டு வரும்போது மாவு வந்துகிட்டே இருக்கும் அப்படியே சைடில். இப்போ எள்ளு பூரணம் அப்படி வச்சுக்கலாம் சென்டரில். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா 2 ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். வெளியே வந்து அந்த எள்ளு பூரணம் வந்து வராமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். மாவு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோமா கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ எல்லா மாவும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இட்லி பாத்திரம் வச்சு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி நல்லா சூடேறிடுச்சு. இப்போ கீழே ஒரு தட்டு வச்சுக்கலாம். லேசாக எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன்.
பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டை வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலே இன்னொரு தட்டு வச்சு லேசாக எண்ணெய் தடவிட்டு வச்சு அது மேலே கொழுக்கட்டை வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மாவு வந்து மேலே தட்டில் பிடிச்சி வச்சுட்டோம். இட்லி குண்டாவோட மூடி போட்டு மூடிடலாம். கொழுக்கட்டை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு, ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா ஆறட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். எள்ளு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.